இந்த துல்லாத மண்டபம் தொல்லும் 25 வருட விழாவை ஏற்பாடு செய்த என்னுடைய மதிப்பிற்குரிய தேசிங்க ராஜாவின் தயாரிப்பாளர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும், இந்த விழாவை சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் என்னுடைய திரை குடும்பத்தினருக்கும், என்னை துல்லாத மண்டபம் தொல்லும் மூலம் என்னை இயக்குனர் அறிமுகப்படுத்திய சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் ஆர்பி சௌத்ரி சார் அவர்களுக்கும், என் முதல் படத்தில் எனக்கு ஹீரோவாக அமைந்த தளபதி விஜய் அவர்களுக்கும், அதில் என்னுடன் இணைந்து பணியாற்றிய அனைத்து டெக்னீஷியன்களுக்கும், என்னை ஊக்குவித்து இன்றளவும் என்னுடன் பயனளிக்கும் என் நண்பர்களுக்கும், என்னுடைய அனைத்து விஷயங்களிலும் நிறைகுறை தெரியாமல் என்னை திரைத்துறையில் பயணிக்க செய்யும் என் குடும்பத்தாருக்கும், இந்த விழாவில் என்று பேசும் அளவிற்கு வெற்றியை கொடுத்த ரசிகர்களுக்கும், இந்த துல்லாத மண்டபம் தொல்லும் 25வது ஆண்டு விழாவில் தேசிங்க ராஜா அறிமுக விழாவிலும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். என்னுடைய அன்பை ஏற்று இந்த விழாவிற்கு சிறப்பிக்க வந்திருக்கும் என் குருநாதர்களுக்கும், திரை ஜாம்பவான்களுக்கும், என் நண்பர்களுக்கும், ஊடக நண்பர்களுக்கும் வருக வருக என்று வரவேற்று நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் குருநாதர்களாக ராபர்ட் ராஜசேகர், பன்னீர் அவர்கள், பாண்டியன் அவர்கள், ராதாகிருஷ்ணன் பாத்தியன் அவர்கள், இவர்கள் அனைவருக்கும் இந்த தருணத்தில் என் மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இவங்க இல்லைன்னா இன்னைக்கு நான் இல்லை. துல்லாத மண்டபம் தொல்லும் ஃபங்க்ஷன் தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வி தயாரிப்பாளர்கிட்ட கேட்டப்ப அவர் சொன்னார், சார் அந்த படம் மாதிரி இந்த படத்தில் ஒர்க் பண்ணணும் நீங்கள், அதுக்காக தான் அந்த 2 ஃபங்க்ஷனையும் சேர்த்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். எனக்கு இந்த சினிமாவை தவிர வேறு வேலை தெரியாது, அதனால் கொடுத்த வேலையை ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். என்னோடய முதல் படத்தில் நான் ஃபஸ்ட் படம் டைரக்டர் மாதிரி வேலை செஞ்சுட்டு இருந்தேன், இப்போ அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்கேன். தேசிங்க ராஜா பார்ட் 1 அப்படிங்கிறது அதுவாகவே ஒரு இயல்பாக ஒரு கதை அமைஞ்சுது. பார்ட் 2 அப்படின்னு சொல்லி போகும்போது அந்த பார்ட் 1 ரொம்ப அட்டகாசமாக இருக்குமே, அது மாதிரி வருமா அப்படின்னு சொல்லி எல்லாருமே என்கிட்ட ஒரு கேள்வியாக கேட்டாங்க. அதில் விமல் ஜாலியாக பண்ணியிருப்பார் வெளிய, இந்த அளவுக்கு ஒரு மெச்சூர்டாலாம் பண்ணியிருக்க மாட்டார். பட் இதில் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக விமல் சார் பண்ணிகிட்ருக்கிறாரு. கூட ஜனா மிக அற்புதமாக பண்ணிகிட்ருக்காங்க. 2-3 ஹீரோயின் இருக்கிறாங்க, அவங்களும் ரொம்ப சிறப்பாக இதில் பண்ணுறாங்க. இதில் நடிக்கிற அத்தனை பேருக்குமே விமல் சார்லாம் ஒரு கதாநாயகனாக உருவாக்கிட்டார். ஒரு திறமையான ஒரு கேரக்டர் நடித்தாலும் ஜனாவுக்கும் ஒரு அடுத்த படத்தில் ஒரு பெரிய ஹீரோவாக வர்றதுக்காக வாழ்த்துக்கிறேன் அவரை. விமல் இந்த படத்துக்கு அப்புறம் வேற ஒரு உச்சம் தொடுவார் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த படத்தில் நல்ல அற்புதமான டெக்னீஷியன்ஸ் எனக்கு கிடச்சிருக்கிறாங்க. எஸ்பெஷலி கேமராமேன் செல்வா என்னுடைய துல்லாத மண்டபம் தொல்லும் படத்தில் ஒர்க் பண்ண கேமராமேன். திரும்பவும் மீண்டும் நாங்கள் 2 பேரும் சேர்ந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரைட்டர் முருகன், எடிட்டர், அப்புறம் பாலா, இந்த படத்தோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் பாலா, ஹரி, இந்த மாதிரி அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த படத்தில் பூவலாம் வருஷத்துக்கு பிறகு வித்யாசாகர் சார் இந்த படத்தில் எனக்கு மியூசிக் டைரக்டர் அமைச்சிருக்கிறாரு. ஒரு அற்புதமான ஒரு இசையமைப்பாளர். பூவலாம் வருஷத்தில் எனக்கு அத்தனை பாட்டும் மிகச்சிறப்பாக பண்ணி கொடுத்தாரு. இந்த படத்துலையும் அவர் இப்போ எல்லா பாட்டையுமே சிறப்பாக பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு படத்துக்கு வெற்றிக்கு மிக முக்கியமான காரணம்னு நான் நினைக்கிறது மியூசிக்கு. அதனால் இந்த படம் வெற்றிங்கிறது எனக்கு ஓரளவுக்கு கன்ஃபார்மாக தெரியுது. ஏன்னா இந்த ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதே எனக்கு தெரிஞ்சது இந்த படத்தில் ரொம்ப க்ரௌடு ஜாஸ்தி, மேக்கிங் ரொம்ப கஷ்டம், இவர் சரியான தயாரிப்பாளர் இருந்தால் தான் போக முடியும். அப்படிங்கிறப்ப பாலா எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் தான் ரவி சார் எனக்கு அறிமுகப்படுத்தினார். அவர் இது வரைக்கும் என்கிட்ட என்ன ஏது ஒன்றுமே கேட்குறதில்ல. அப்படி ஒரு தங்கமான ஒரு தயாரிப்பாளர் எனக்கு கிடைக்கிறது ரொம்ப அபூர்வமான விஷயம். சார் இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஸ்டாண்ட் பண்ணார்னா இன்னும் என்னை மாதிரி நிறைய இயக்குநர்களை அறிமுகப்படுத்துவார். ஒரு சிறந்த தயாரிப்பாளராக வரதுக்கான அத்தனை விஷயங்களும் இருக்குது. அவர் பையனை அவர் அறிமுகப்படுத்தினாலும் எங்கேயுமே அவர் பையனை முன்னிறுத்தி நான் பார்த்ததே கிடையாது. ஜனா என் பையனை சொல்லாதீங்க சார், அவர் ஒரு நடிகராக தான் வரணும், நீங்கள் பார்த்துங்க, உங்கள் பொறுப்பில் நான் விட்டுட்டேன் அப்படிம்பாரு. இங்கே வந்திருக்கங்க யாருக்கும் கூட ஒரு தயாரிப்பாளரோட பையனு நான் சொன்னால் அவர் என்னை திட்டுவார், சொல்லாதீங்க சார், எந்த இடத்துலையும் அந்த விஷயத்த சொல்லாதீங்க அப்படிம்பாரு. சாரி சார். எங்கள் படத்தை
நான் 2-3 தடவை நான் பேசலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். என்னை கடைசியாக விட்டுட்டீங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைம் பேசிட்டு ஏதாவது விட்டுட்டேன்னா சொல்லுவாங்க, திரும்ப வந்து நான் பேசிடுவேன். பட் இந்த படம் வந்து அமளி தும்ளியாக வந்துக்கிட்டு இருக்கு. எல்லோரும் பார்க்கும்போது இது என்ன மீன் மார்க்கெட்டாக, என்ன இவ்வளோ க்ரௌடு நிற்கிது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஷாக் ஆகி கேட்டாங்க. அங்கே வந்து எங்கள் படம் தான் ஷூட்டிங் போயிட்டுருக்கோம். அத்தனை ஆர்டிஸ்ட் இந்த படத்தில். நான் வந்து ரீசன்ட் டேஸில் இவ்வளோ க்ரௌடு, இவ்வளோ ஆர்டிஸ்ட் வச்சு நான் பண்ணதில்லை. ஆனால் அத்தனை பேரும் பொறுப்பாக வந்து அவ்வளோ பேரும் தன்னுடைய கதாபாத்திரத்துக்கு ஏற்று, சரி இப்போ இந்த சீனில் வந்து விமல் பேசுகிறாரா, நான் ஒதுங்கி நிற்கிறேன்னு ரவியும், இல்லை ஜனா பேசுகிறாரா, நான் ஒதுங்கி நிற்கிறேன்னு என்னோடய ஹீரோயின்ஸும், அவங்க பேசுகிறாங்களா, சிங்கப்புலி கொஞ்சம் ஓரமாக நினைக்குவார், சரி அவங்க அந்த கேரக்டராக அதில் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மற்றவங்களுக்கு வழிவிட்டு அந்த சீனை அழகாக உள்வாங்கி, இந்த காமெடி ஆர்டிஸ்ட்டுக்கெல்லாம் வந்து நிறையா 2-3 படங்கள் பண்ணாலும் சரி, மிக அறிவில் சிறந்தவர்கள் இந்த காமெடி நடிகர்கள். ஏன்னா ஹீரோஸை பற்றி நம்ம சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அவங்க வந்து ஒரு எப்பொழுதுமே இப்போ ஒரு பெரிய ஹை லெவலில் இருப்பாங்க. பட் காமெடி ஆர்டிஸ்ட் வந்து வேறு ஒரு வியூவில் அவங்க வந்து ரொம்ப திறமை வாய்ந்தவர்களாக இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட திறமை வாய்ந்தவர்களாக ஒன்று சேர்ந்து வரும்போது எனக்கு கொஞ்சம் பேர்டன் கம்மியாயிடும். ஏன்னா என்ன விஷயம் நம்ம பண்ண போகிறோம், இந்த சீக்வன்ஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து பொதுவாக முருகன் போய் சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டாரு அப்படின்னாக்க, அதே மாதிரி அவங்க எல்லாருமே அதை வந்து உள்வாங்கிக்கிறாங்க. உள்வாங்கிட்டு நான் கூட பயந்தேன், இவ்வளோ க்ரௌடு வச்சு ரீசெண்டில் நானே வந்து படம் இல்லை. ஃபஸ்ட்டு தேசிங் ராஜாவாகட்டும், நான் எந்த படத்துலையும் வந்து இவ்வளோ க்ரௌடு வைக்கல. என்னமோ தெரியல, இந்த படத்தில் வந்து அவ்வளோ க்ரௌடு வந்துடுச்சு. நானே ரொம்ப பயந்தேன். ஆனால் க்ரௌடு உள்ள சீக்வன்ஸ் எல்லாம் வந்து எடிட்டிங் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப அற்புதமாக வந்து ஒரு மேஜிக்காக வந்திருக்கு இந்த படம். இந்த படம் வந்து ஃபஸ்ட் பார்ட்டோட மிகப்பெரிய வெற்றி அடைங்கிறதுல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. அதுக்கு மேலே இறைவனோட கையில் இருக்குது. ஏன்னா எந்த படத்தையும் வந்து நம்ம எவ்வளோ தான் உழைச்சாலும் அதுக்கு மேலே ஒரு பவர் இறைவன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் என்னுடைய பாட்டையும் நான் நல்லா பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை பேரும் அவங்களுடைய பாட்டு என்னங்கிறத தெரிஞ்சு ரொம்ப சிறப்பாக வந்து இதை பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்தில் பார்ட்டிசிபேட் பண்ண அத்தனை நடிகர் நடிகைகளுக்கும், டெக்னீஷியன்களுக்கும், என்னுடைய தயாரிப்பாளருக்கும், மீண்டும் இந்த விழாவுக்காக வந்திருக்க அத்தனை பத்திரிகை நண்பர்களுக்கும், என்னை இந்த 25 வருஷத்தில் இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு மிக மிக முக்கியமான காரணம் இந்த பத்திரிகை நண்பர்கள் தான். ஏன்னா என்னை பற்றி வந்து எங்கேயாவது எப்போயாவது தான் நியூஸ் வரும், வந்தால் அது வந்து ஏதாவது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு என்னை வந்து ரொம்ப வழிநடத்தி சென்ற பத்திரிகையாளருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பொதுவாக விழா அப்படின்னா நான் வந்து ஓடி ஒதுங்கிடுவேன். என்னுடைய படங்களுக்கு சக்ஸஸ் மீட்டு கூட நான் வச்சது கிடையாது. இது தயாரிப்பாளர் ரவிச்சந்திரன் சாரும் பாலாவும் ஹரியும் சேர்ந்து பிடிவாதமாக பிடிச்சி பண்ணதுனால தான் வந்து இந்த துலாதமனும் துள்ளும் தேசிங்கராஜா பார்ட் 2 அப்படிங்கிறத சேர்த்து இந்த ஃபங்க்ஷன் நான் வச்சேன். வந்திருந்த அத்தனை பேரும் என்னோடய குருநாதர் பாத்திமா சார்லேருந்து, பாக்யராஜ் சார்லேருந்து, KS ரவிக்குமார் சார்லேருந்து, SEC சார்லேருந்து அத்தனை பேருக்கும் நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். அவங்க முன்னாடி எல்லாத்தையும் பேசி ஏதாவது அவங்கக்கிட்ட நன்றி சொல்லிடலான்னு பார்த்தா அதுக்கு முன்னாடி அவங்க எல்லாருமே இருந்து வாழ்த்திட்டு போனாங்க. வாஸ் சார் வந்து கட்டிப்பிடிச்சு பாராட்டிட்டு போனார். ஸோ இவ்வளோ பேரோட ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கும்போது எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு தெம்பு கிடைக்கிது. நிச்சயமாக நான் வந்து நான் வந்து மற்றவங்களுக்கும் பயனுள்ளவனாக இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் ஒரு படம் பண்ணுறோம், நிறைய பேருக்கு அதில் வாய்ப்பு கிடைக்குது. இந்த நட வந்து ஒர்க் ஷாப்னு ஒன்று வச்சுருந்தேன். இந்த ஒர்க் ஷாப்பில் வந்த மனிதர்கள்லாம் வந்து என்னை வந்து அழ வச்சுட்டாங்க. நிறைய பேர் வந்து நடித்து காமிச்சாங்க. சில பேர் வந்து இந்த கேரக்டர் இல்லைனாலும் வந்து ஒரு நடித்து காமிச்சிட்டு போயிடுறேன் சார், எனக்கு அது போதும் அப்படின்னு நடித்தான். அப்படி அவங்க நடிக்கிறத பார்க்கும்போது எனக்கு கண்ணில் தண்ணி வந்துடுச்சு. ஏன்னா புடி வந்து வெறிகொண்டு நடிப்புக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து நான் வந்து இது வரைக்கும் பார்த்ததில்லை. ஏன்னா இதில் 50 பேராக கூப்பிட்டு நான் ஒர்க் ஷாப் பண்ணேன். அவ்வளோ க்ரௌடு தேவைப்பட்டுச்சு எனக்கு. அப்படி வந்து நடித்தவங்கெல்லாம் வந்து நடிப்பதை பார்த்து வந்து நான் ரொம்ப மிரண்டு போயிட்டேன். நம்மெல்லாம் ஒரு சொகுசான வாழ்க்கையில் இருக்கோம். இன்னமும் வந்து நான் வந்து துலாதமனம் துள்ளப்போ வாய்ப்பு தேடி இங்கே தமிழ்வாணன் சொன்ன மாதிரி 2 பேரும் தான் பைக்கில் போவோம். அந்த மாதிரி வாய்ப்பு தேடி போகிற இவ்வளோ நண்பர்களையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு திரும்பவும் வந்து ஒரு மன கஷ்டம் வந்துருச்சு. அதனால் மேக்ஸிமம் எனக்கு வாய்ப்பு தேடி வரவங்கள விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி அசிஸ்டண்ட் திரும்ப சொல்லுவேன். ஆஃபீஸ் கதவு தட்டி யாராவது வந்தாங்கன்னா திருப்பி அனுப்பிச்சிடாத, ஏதாவது கேரக்டர் போட்டுரு அப்படின்னா. நன்றி. இந்த உணர்வுபூர்வமான விஷயத்தில் இவ்வளோ பேரும் வந்து இந்த வார்த்தைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நன்றி. தேங்க்யூ சார்.